வணக்கம் நண்பர்களே, இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, டெய்லி சினிமா அப்டேட் தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். இதுல ஃபர்ஸ்ட் நியூஸ் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, சூர்யா நடிச்சிருக்கிற படம் தான் கங்குவா. இந்த படத்துல சூர்யா, திஷா பதானி, பாபி தியோல் இன்னும் நிறைய பேர் வந்து நடிச்சிருக்கிறாங்க. இந்த படத்தை சிறுத்தை சிவா டைரக்ஷன் பண்ணியிருக்கிறாரு. இந்த படத்துக்கு தேவிஸ்ரீ பிரசாத் இசை அமைச்சிருக்கிறாரு. ஸ்டுடியோ கிரீன் ஞானவேல் ராஜா அந்த படத்தை தயாரிச்சிருக்கிறாரு. இந்த படம் வருகிற அக்டோபர் 10ஆம் தேதி வேர்ல்டு வைடா ரிலீஸ் ஆக போகுது. அபிஷியலா இந்த படக்குழுவே அறிவிச்சிட்டாங்க. இந்த படத்துடைய ஃபர்ஸ்ட் சிங்கிள் சூர்யா அவர்களுடைய பர்த்டேயை முன்னிட்டு 23ஆம் தேதி, அதாவது ஜூலை 23ஆம் தேதி ரிலீஸ் ஆக போகுதுன்னு சொல்லிட்டு இப்ப அறிவிச்சிருக்காங்க. இந்த ஃபர்ஸ்ட் சிங்கிள் டைட்டில் கூட இப்ப அறிவிச்சிட்டாங்க. ஃபயர் சாங் அப்படின்ற ஒரு சாங் தான் சூர்யா அவருடைய பிறந்த நாள் முன்னிட்டு அவருடைய ஸ்பெஷலா கங்குவா படத்துல இருந்து இந்த பாடல் வெளியாக போகுது. இந்த ஒரு போஸ்ட் வந்து ஷேர் பண்ணியிருக்கிறாங்க. சூர்யா அவர்கள் அந்த பக்கமா திரும்பிட்டு வேற மாதிரியான ஒரு போஸ்ட் இது. பிடி சார் படத்துக்கு அடுத்துதான் ஹிப்ஹாப் ஆதி தமிழா நடிச்சிருக்கிற படம் தான் கடைசி உலக போர். இந்த படத்துடைய ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டரை நேற்று வெளியிட்டிருக்கிறாங்க. இந்த படத்தை ஹிப்ஹாப் ஆதியே தயாரிச்சு டைரக்ஷனும் பண்ணி இசையும் அமைச்சிருக்கிறாரு. இந்த படம் வருகிற ஆகஸ்ட் 15ஆம் தேதி ரிலீஸ் ஆகும் அப்படின்ற மாதிரி தகவல்லாம் சொல்லியிருக்கிறாங்க. ஏன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இந்த படத்துடைய படப்பிடிப்புலாம் முடிஞ்சிட்டு இருக்கு. இந்த படம் ரிலீஸாக வெயிட்டிங்ல இருக்குது. இந்த நிலையில தான் இந்த படத்துடைய ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டரை வெளியிட்டிருக்கிறாங்க. இந்த ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர்ல ஒரு மாதிரி ஹிப்ஹாப் பாதி ஒரு மாதிரி பார்த்துட்டு இருக்கிற மாதிரியும், அதுல பாதி தலைக்கு மேல பாதியை மறைச்சு, அதுக்கப்புறம் சைடெல்லாம் வந்து துப்பாக்கி கன்னு, அதாவது உலக போருக்கான ஒரு விஷயங்கள்லாம் அதுல பண்ணப்பட்டிருக்கு. ஸோ எந்த மாதிரியான கதை அப்படின்றது நம்மளுக்கு தெரியல. இவர் வந்து ஒரு பெரிய பிடி சார் படத்துக்கு அடுத்துதான் ஹிப்ஹாப் ஆதி தமிழா நடிச்சிருக்கிற படம் தான் கடைசி உலக போர். இந்த படத்துடைய ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டரை நேற்று வெளியிட்டிருக்கிறாங்க. இந்த படத்தை ஹிப்ஹாப் ஆதியே தயாரிச்சு டைரக்ஷனும் பண்ணி இசையும் அமைச்சிருக்கிறாரு. இந்த படம் வருகிற ஆகஸ்ட் 15ஆம் தேதி ரிலீஸ் ஆகும் அப்படின்ற மாதிரி தகவல்லாம் சொல்லியிருக்கிறாங்க. ஏன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இந்த படத்துடைய படப்பிடிப்புலாம் முடிஞ்சிட்டு இருக்கு. இந்த படம் ரிலீஸாக வெயிட்டிங்ல இருக்குது. இந்த நிலையில தான் இந்த படத்துடைய ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டரை வெளியிட்டிருக்கிறாங்க. இந்த ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர்ல ஒரு மாதிரி ஹிப்ஹாப் பாதி ஒரு மாதிரி பார்த்துட்டு இருக்கிற மாதிரியும், அதுல பாதி தலைக்கு மேல பாதியை மறைச்சு, சைரன் படத்துக்கு அடுத்துதான் ஜெயம் ரவி நடிச்சிருக்கிற படம் தான் பிரதர். இந்த படத்துல ஜெயம் ரவி கூட பிரியங்கா அருள் மோகன் ஹீரோனா நடிச்சிருக்கிறாங்க. இந்த படத்தை எஸ்எம்எஸ் ராஜேஷ் வந்து டைரக்ஷன் பண்ணியிருக்கிறாரு. இந்த படத்துக்கு ஹாரிஸ் ஜெயராஜ் மியூசிக் போட்டிருக்கிறாரு. இந்த படம் சீக்கிரத்தில் ரிலீஸ் ஆக போகுது அப்படின்ற மாதிரி தகவல்லாம் வந்துட்டு இருக்கிற நிலையில இந்த படத்துடைய ஃபர்ஸ்ட் சிங்கிள் மக்காமிசி அப்படின்ற ஒரு லிரிக்கல் வீடியோ 20ஆம் தேதி ஜூலை 20ஆம் தேதி ரிலீஸ் ஆக போறதா இப்போ அறிவிச்சிருக்கிறாங்க. அந்த ப்ரோமோவும் ரிலீஸ் ஆயிருந்தது. அது வந்து வேற லெவலான வைப் கிரியேட் பண்ணியிருக்கு அப்படின்ற மாதிரி எல்லாருமே சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஹாரிஸ் ஜெயராஜ் அவர்கள் மீண்டும் கம்பேக் கொடுப்பாரா அப்படின்றத அந்த படத்துல வெயிட் பண்ணி பார்க்க. கங்குவா படத்துக்கு அடுத்ததான் சூர்யா நடிக்கிற படம் தான் சூர்யா 44. கார்த்திக் சுப்ராஜ் டைரக்ஷன் பண்ற இந்த படத்துக்கு சந்தோஷ் நாராயணன் இசையமைக்கிறாரு. இந்த படத்தை சூர்யாவுடைய 2D என்டர்டைன்மெண்ட் மற்றும் கார்த்திக் சுப்ராஜுடைய ஸ்டோன் பெஞ்ச் நிறுவனம் ரெண்டும் இணைந்து இந்த படத்தை தயாரிக்கிறாங்க. இந்த படத்துடைய படப்பிடிப்பு கோவாவில் நடந்துட்டு இருக்கிறதா தகவல்லாம் வந்துட்டு இருந்தது. இந்த நிலையில இந்த படத்துடைய டைட்டில் என்ன அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ இந்த படத்துடைய டைட்டில் சூர்யா அவர்களுடைய பிறந்த நாளை முன்னிட்டு ஜூலை 23ஆம் தேதி வர்றதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கிறதா தகவல்லாம் வந்துட்டு இருக்குது. விஜய் சேதுபதி, மம்தா மோகன்தாஸ், சிங்கம்புலி, அனுராக் காஷ்யப் இன்னும் நிறைய பேர் நடிச்சு ரிலீஸ் ஆன படம் தான் மகாராஜா. நித்திலன் சாமிநாதன் இயக்குன இந்த திரைப்படம் ரசிகர்களிடையே மிகப்பெரிய வரவேற்பை பெற்றிருந்தது. விஜய் சேதுபதி அவர்கள் இதுல மிகச்சிறந்த ஒரு கதாபாத்திரத்தை ஏற்று மிக சிறப்பாக நடிச்சிருந்தாரு. அதனாலேயே இந்த படம் மிகப்பெரிய வெற்றியை பெற்றது. 100 கோடியை இந்த படம் வசூலித்தது. இந்த நிலையில இந்த படத்தை தளபதி விஜய் அவர்கள் ரீசெண்டா பார்த்து இந்த படத்தை பார்த்து வியந்து இந்த படக்குழுவினர், அதாவது இந்த படத்துடைய டைரக்டர் நித்திலன் சாமிநாதன் மற்றும் இந்த படத்துடைய ப்ரொடியூசரை கூப்பிட்டு பாராட்டி இருக்கிறாரு. இந்த போட்டோலாம் இப்போ வைரலா ஷேர் ஆயிட்டு. விக்ரம் நடிச்சிருக்க படம் தான் தங்கலான். இந்த படத்துல விக்ரம் கூட பசுபதி, மாளவிகா மோகனன், பார்வதி, ஏனியல் இன்னும் நிறைய பேர் வந்து நடிச்சிருக்கிறாங்க. ரஞ்சித் டைரக்ஷன் பண்ணிருக்கிறார். இந்த படத்துக்கு ஜிவி பிரகாஷ்குமார் இசையமைச்சிருக்கிறாரு. ஸ்டுடியோ கிரீன் ஞானவேல் ராஜா அந்த படத்தை தயாரிச்சிருக்கிறாரு. இந்த படம் வருகிற ஆகஸ்ட் 15ஆம் தேதி வேர்ல்டு வைடா ரிலீஸ் ஆக போகுது அப்படின்ற தகவல்லாம் வந்துட்டு இருக்குது. அபிஷியலா அவங்க கிட்ட இருந்து எந்த ஒரு அப்டேட்டும் இன்னும் வரல. இந்த நிலையில தான் இந்த படத்துடைய மேக்கிங் வீடியோ, டீசர் இது எல்லாமே ரிலீஸ் ஆகி ரசிகர்களை கொண்டாட வச்சது. இந்த நிலையில இந்த படத்துடைய ட்ரைலர் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ரிலீஸ் ஆகி ரசிகர்களை வெறித்தனமா ஆக்கியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். இந்த படத்துடைய ட்ரைலர் வேற லெவலா இருந்தது. ஒரு மாதிரி ஹாலிவுட் லெவலுக்கு இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். விக்ரம் அவர்கள் அவருடைய கேரியர்ல அதிகமான உழைப்பை கொடுத்துருக்கிறத நம்ம பார்த்துருக்கிறோம் இந்த ஒரு ட்ரைலர்ல. ஸோ ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கிறாரு. இந்த ட்ரைலர் வந்து கூஸ்போ மூமெண்ட் நிறையா இருந்தது. இந்த ஒரு ட்ரைலர் தமிழ் வெர்ஷன் மட்டும் கிட்டத்தட்ட ஒரு 10 மில்லியன் வியூஸை தாண்டி போயிட்டு இருக்குது. அதாவது 1 கோடி பார்வையாளர்களை கடந்து இந்த ஒரு ட்ரைலர் போயிட்டு இருக்குது. இந்த படம் 5 லாங்குவேஜில் ரிலீஸ் ஆக போகுது. தமிழ், தெலுங்கு, ஹிந்தி, கன்னடம், மலையாளம்னு சொல்லிட்டு. ஸோ அந்த லாங்குவேஜ்கள்லையும் இந்த ட்ரைலர் ரொம்ப வைரலாக போயிட்டு இருக்குது.
இந்த நிலையில இந்த படத்துடைய ஃபர்ஸ்ட் சிங்கிள் மினிக்கு மினிக்கு அப்படின்ற ஒரு சாங் 2 நாளைக்கு முன்னாடி ரிலீஸ் ஆகி ரசிகர்களுடைய பெரிய வரவேற்பு பெற்றிருக்கு அப்படின்னு சொல்லலாம். இந்த பாடலுடைய தமிழ் வெர்ஷன் மட்டும் ஒரு மில்லியன் வியூஸை தாண்டி போயிட்டு இருக்கு. இந்த பாடல் தமிழ், தெலுங்கு, ஹிந்தி, மலையாளம், கன்னடம்னு சொல்லிட்டு அனைத்து லாங்குவேஜ்லயும் ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த பாடலை தமிழ்ல உமாதேவி அப்படின்றவங்க எழுதியிருக்கிறாங்க. இந்த பாடலை செந்திரி விஷால் அவங்க தான் வந்து தமிழ் மட்டும் இல்லாம 5 லாங்குவேஜ்லயும் பாடியிருக்கிறாங்க. அவங்களுடைய குரல்ல இந்த பாடல் வேற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லலாம். இந்த பாடல்ல விக்ரம் அவர்களும் பார்வதியும் அப்புறம் அந்த குழுவினர் எல்லாருமே வந்து வேற லெவலான ஒரு டான்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ பார்க்கறதுக்கே ரொம்ப கூஸ்மா மூமெண்டா இந்த பாடல் இருக்கு அப்படின்னு சொல்லலாம். இதை தொடர்ந்து இந்த படத்துடைய அடுத்தடுத்த பாடல்கள் எப்போ வரும், இந்த படம் ஆகஸ்ட் 15 தான் வருமா அப்படின்ற அப்டேட்லாம் அடுத்தடுத்து வரும். ஸோ வெயிட் பண்ணுங்க. வருகிற செப்டம்பர் மற்றும் அக்டோபர் மாதங்கள்ல முக்கியமான திரைப்படங்கள் வரப்போகுது அப்படின்ற ஒரு அப்டேட் வந்து கிடைச்சிட்டு இருக்குது. ஸோ எந்தெந்த படங்கள் எப்போ வருது அப்படின்ற ஒரு அப்டேட்டை நான் இப்போ சொல்லிடுறேன். செப்டம்பர் 27 மட்டும் 3 படங்கள் வரப்போகுது. ஒன்று வந்து கார்த்தி நடிச்சிருக்கிற மெய்யழகன், 96 புகழ் பிரேம்குமார் டைரக்ஷன் பண்ணியிருக்கிற இந்த படத்துக்கு கோபி வசந்தா மியூசிக் போட்டிருக்கிறாரு. இந்த படம் செப்டம்பர் மாதம் 27 வந்துடும் சொல்லிட்டு அபிஷியலாக அவங்க அறிவிச்சிட்டாங்க. இதே தேதியில கவின் நடிச்சிருக்கிற பிளடி பெக்கர் படமும் வரப்போகுது. இந்த படத்தை நெல்சன் தயாரிச்சிருக்கிறாரு, சிவபாலன் டைரக்ஷன் பண்ணியிருக்கிறாரு. இதே தேதியில ஜெயம் ரவி நடிச்சிருக்கிற பிரதர் படமும் வரப்போகுது. எம் ராஜேஷ் டைரக்ஷன் பண்ணியிருக்கிற இந்த படத்துக்கு ஹாரிஸ் ஜெயராஜ் அவர் வந்து மியூசிக் போட்டிருக்கிறாரு. இந்த படமும் செப்டம்பர் 27 வரப்போகுது. 3 படங்கள் இந்த தேதியில் மட்டும் வரப்போகுது. அதே போல அக்டோபர் 10 சூர்யா நடிச்சிருக்கிற கங்குவா திரைப்படம் வெளிவரப்போகுது. இந்த படத்தை சிறுத்தை சிவா டைரக்ஷன் பண்ணியிருக்கிறாரு, தேவஸ்ரீ பிரசாத் இசையமைச்சிருக்கிறாரு. இந்த படம் அக்டோபர் 10 வரப்போகுது. இதே போல இதே தேதியில ரஜினிகாந்த் நடிச்ச வேட்டையன் படமும் வரும்னு சொல்லிட்டு தகவல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. இன்னும் அபிஷியலா அப்டேட் வரல. இந்த படத்தை டிஜே ஞானவேல் டைரக்ஷன் பண்ணியிருக்கிறாரு, அனிருத் இந்த படத்துக்கு இசையமைச்சிருக்கிறாரு. ஆனால் அபிஷியலான அப்டேட் இன்னும் வரல. அதே போல அக்டோபர் மாதம் 31 தீபாவளிக்கு சிவகார்த்திகேயன் நடிச்சிருக்கிற அமரன் திரைப்படம் வரப்போகுது அப்படின்ற ஒரு அப்டேட் வந்து இப்போ அபிஷியலாக அவங்களே அறிவிச்சிட்டாங்க. இதே தேதியில அஜித்குமார் நடிச்ச விடாமுயற்சி படமும் வரப்போகுது அப்படின்ற மாதிரி தகவல்லாம் சொல்லிட்டு இருக்கிறாங்க. இன்னும் அபிஷியலான அப்டேட் இன்னும் வரல. ஸோ நான் 2 படங்கள் வந்து அபிஷியலாக அப்டேட் வந்துருச்சு. ஆனால் இன்னும் 2 படங்களுக்கு ரஜினி மற்றும் அஜித் படங்களுக்கு இன்னும் அபிஷியலான அப்டேட் வரல. ஸோ வெயிட் பண்ணலாம். இந்த 2 படங்கள் தான் வரப்போதா, இல்லை இன்னும் முக்கியமான உச்ச நட்சத்திரம் ரஜினி மற்றும் அஜித் அவர்களுடைய படமும் வரப்போதா அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும்.